ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்பொழுது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அத்தியாயம், இரண்டாவது பாதம், ஐந்தாவது அதிகரணம் அதை பார்க்க இருக்கிறோம். இந்த அதிகரணத்துக்கு அதிருஷ்யத்வாதி குணகா அதிகரணம் என்று பெயர். முண்டக உபனிஷத்திலே ஒரு வாக்கியம் வருகின்றது. அத்தபரா யயா தது அக்ஷரம் அதிகம்யதே எத்தது அதிரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்திரம் ததபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் ததப்யயம் எத் பூதயோனி பரிபஷ்யந்தி தீராஹா என்று ஒரு வாக்கியம் வருகின்றது. இந்த வாக்கியத்திலே அதிரேஷ்யம் காணப்படாத ஒரு பொருளானது சொல்லப்படுகின்றது. அது என்னது என்ற ஒரு விசாரம். அதே போல இதே உபநிஷத்திலே மேலொரு கட்டத்திலே அக்ஷராத் பரதஃப் பரஹா, அக்ஷரத்தை காட்டிலும் மேம்பட்டதான ஒரு பொருள். ஆக இந்த ரெண்டு வாக்கியங்களை விசாரிக்கிறார் வேதவியாசர். அதிருஷ்யமாக காண முடியாததாக ஒரு பொருள் பேசப்படுகின்றது. அதே போல மேலொரு இடத்திலே அக்ஷரத்தை காட்டிலும் பரமமாக ஒரு பொருளானது, அக்ஷரத்தை காட்டிலும் மேம்பட்டதாக ஒரு பொருளானது பேசப்படுகின்றது. இந்த இரண்டு பொருள்கள் என்ன என்றுதான் விசாரம். அதிலே பூர்வபக்ஷம் எழுகின்றது. முதல் வாக்கியத்திலே சொல்லப்பட்டது கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா, அதுதான் மூல பிரகிருதி பிரதானம் என்கிற அச்சேதனம் என்று அங்கு பூர்வபக்ஷம் எழுகின்றது. அதே போல அக்ஷராத் பரதஃப் பரஹா, அக்ஷரத்தை காட்டிலும் மேம்பட்டது என்று சொல்லப்படக்கூடிய அந்த மேம்பட்ட பொருள் என்னது என்றால், அக்ஷரம் என்றால் பிரகிருதி, மூல பிரகிருதி, அதை காட்டிலும் மேம்பட்டவன் ஜீவாத்மா, சமஷ்டி புருஷன், அவன் தான் இங்கு பரனாக சொல்லப்படுகின்றான் என்று. ஆக இந்த முண்டகோபனிஷத் இந்த கட்டத்திலே எது பேசப்படுகின்றது என்றால் மூல பிரகிருதியும் அதே போல சமஷ்டி புருஷன் ஜீவாத்மா தான் பேசப்படுகின்றான் என்று பூர்வபக்ஷம். சரி, இந்த பூர்வபக்ஷத்துல என்ன யுக்தி, என்ன ஒரு லாஜிக் என்றால், நாம் அறிய வேண்டிய லாஜிக் என்னன்னா, எத்தது அக்ஷரம் அதிரேஷ்யம் அப்படின்னு வந்தது இல்லையா, அதாவது அச்சபராயா தது அக்ஷரம் அதிகம்யதே எத்தது அதிரேஷ்யம் அக்ராஹ்யம் அப்படின்னு அக்ஷரம்னு ஒரு பொருள் இருக்கு. அது எப்படிப்பட்டது அப்படின்னா அதிரேஷ்யம், காண முடியாதது அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எது சட்டுன மனசுக்கு தோன்றும் என்றால் மூல பிரகிருதி பிரதானம் தான் மனசுக்கு தோற்றும் என்று பூர்வபக்ஷி சொல்லுகிறான். என்ன நியாயத்தை அவன் ஸ்தாபிக்கிறான், உபஸ்தாபிக்கின்றான் என்றால், இந்த பொருள் அல்ல, இதை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொன்னாலே எந்த பொருளை காட்டிலும் நாம் வேறுபடுத்தி பார்க்கிறோமோ அதை ஒத்ததாக தான் நமக்கு அந்த வேறுபட்ட பொருளானது தோன்றும் அப்படின்னு சொல்றான். அதாவது அப்ராமணர் அப்படின்னு சொன்னோம்னா சட்டு நமக்கு என்ன தோணும், பிராமணர் அல்லாதவர். சரி, பானை இருக்கு, அது கூட தான் பிராமணன் கிடையாது இல்லையா, அப்ப பானைன்னு தோணுமா? அப்படி தோணாது. ஆனால் என்ன தோணும் என்றால் ஒரு மனிதன் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா இந்த பிராமண சொல்லானது ஒரு மனிதனை குறிக்கிறது இல்லையா. அப்ப பிராமணர் அல்லர் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கூட நமக்கு கூட சேர்ந்து என்ன தோன்றும், பிராமணர் அல்லாத ஒரு மனிதர் அப்படின்னு தான் தோணுமே ஒழிய பானையோ இல்லாட்டி நூலோ நமக்கு தோன்றாது இல்லையா. அதே போலதான் அதிரேஷ்யம், காண முடியாதது. திரேஷ்யம் அப்படின்னா காணத்தக்கது, அதிரேஷ்யம் காண முடியாதது அப்படின்னு சொன்ன உடனே காணக்கூடியது எதுவோ அதுக்கு ஒத்ததாக தான் அதிரேஷ்யம் அப்படின்னு நமக்கு தோணும். காணக்கூடியது என்ன, அச்சேதன பொருள்கள் தான். காண முடியாதது அப்படின்னு சொன்ன உடனே அது அல்ல, காணக்கூடிய பொருள் அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுதும் கூட நமக்கு சட்டுன்னு என்ன தோணும் அப்படின்னா அந்த அச்சேதன பொருள் தான் தோணும். அப்ப அச்சேதன கூட்டத்துக்குள்ளேயே காண முடிகிற அச்சேதன பொருள் இப்ப நம்ம லோகத்துல பார்க்கக்கூடியது. காண முடியாதது என்ன என்றால் மூல பிரகிருதி. ஆகையினால அதிரேஷ்யம், காண முடியாதது அப்படின்னு சொல்றது என்ன, சொல்லப்படுகின்ற பொருள் என்ன என்றால் மூல பிரகிருதி என்றுதான் இங்கு கொள்ள வேண்டும்னு இது முதல் வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம் சொன்னோம். ரெண்டாவது வாக்கியம் என்ன பார்த்தோம், அக்ஷராத் பரதஃப் பரஹா, அந்த அக்ஷரத்தை காட்டிலும் மேம்பட்டது அப்படின்னு இதுல ஒன்னும் சந்தேகமே வேண்டாமே அப்படின்னு அவன் சொல்றான் பூர்வபக்ஷி. அக்ஷரம் அப்படின்னா என்னது, அழியாதது. எது, மூல பிரகிருதி அழியாதது. மூல பிரகிருதி அழியாததா, எப்படி மூல பிரகிருதி அழியாததுன்னு சொல்ல முடியும் என்றால் இது ஒரு முக்கியமான விஷயம் சம்பிரதாயத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டி காலத்துல கூட என்ன ஆகுதுன்னா, இப்போ பிரளயத்துல என்ன ஆகுது, எல்லா பொருள்களும் நாம ரூபங்கள் எல்லாம் இழந்து மூல பிரகிருதியாகவே இருக்கும் இல்லையா. சிருஷ்டி காலம் வந்தவாறு
மூல பிரகிருதியிலிருந்து மகான் அகங்காரம் எல்லாம் உருவாகின்றன. ஆனால் மொத்த மூல பிரகிருதியும் மகானாகவோ அகங்காரமாகவோ மாறாது. ஒரு பாகம்தான் மாறும், மற்றொரு பாகம் அப்படியே மூல பிரகிருதியாகவே இருக்கும். ஆகையினால மூல பிரகிருதின்றது அழியாதது, என்றைக்குமே இருக்கக்கூடியது என்று சொல்ல தட்டில்லை. அதனால் அக்ஷரம் அப்படின்னா அழியாதது, அது மூல பிரகிருதி தான். அந்த அக்ஷராத் பரத பரகா, அந்த அக்ஷரத்தை காட்டிலும் மூல பிரகிருதியை காட்டிலும் மேம்பட்டவன் அப்படின்னா யார் சொல்லப்படுறான்னா ஜீவாத்மா தான். ஆக இங்க என்ன பூர்வபக்ஷம் ஞாபகம் வச்சுக்கணும், 2 வாக்கியங்கள் இருக்கு. முதல் வாக்கியம் எத்தது அக்ஷரம், அதாவது அசபராயா தது அக்ஷரம் அதிகமியதே எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அப்படின்னு பெரிய வாக்கியம் ஒண்ணு போறது. நம்ம அத்ரேஷ்யம் அப்படின்ற பதத்தை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அத்ரேஷ்யம்னா காண முடியாதது, ரேஷ்யம்னா காண முடியாதது, அத்ரேஷ்யம்னா காண முடியாதது, அதாவது காண முடியாததற்கு அப்பாற், அதாவது வேறுபட்டது, அதுதான் அத்ரேஷ்யம் அப்படின்னு. அங்க பூர்வபக்ஷியுடைய யுக்தி என்ன லாஜிக் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். திரேஷ்யம் அத்ரேஷ்யம் அப்படின்னு இருக்கு. திரேஷ்யம்னா காண முடியாது, அத்ரேஷ்யம்னா காண முடியுவதை காட்டிலும், அதாவது காணக்கூடியதை காட்டிலும் வேறுபட்டது, காண முடியாதது அப்படின்னு உடனே காண முடியறது எதுவோ அதுக்கு ஒத்ததாக தான் நம்ம அத்ரேஷ்யம் அப்படின்றதையும் கொள்ளுவோம், அச்சேதனத்தை தான் கொள்ளுவோம் அப்படின்றது அந்த முதல் வாக்கியத்துல நம்ம பார்க்க வேண்டிய லாஜிக். 2வது வாக்கியத்துல பெரிய லாஜிக் ஒன்றும் கிடையாது. அக்ஷராத்து பரத பரஹா, அக்ஷரத்தை காட்டிலும் மேம்பட்டது. அது என்ன அப்படின்னா அக்ஷரம்னா அழியாதது, மூல பிரகிருதி, அதை காட்டிலும் மேம்பட்டது ஜீவாத்மா தான் என்று. ஆக இந்த 2 வாக்கியங்கள்ல மூல பிரகிருதியும் ஜீவாத்மாவும் தான் சொல்லப்படுகின்றன என்று பூர்வபக்ஷம் கிடையாது அப்படின்னு சித்தாந்தம். 2 வாக்கியத்திலும் பரமாத்மா தான் சொல்லப்படுகின்றான் என்றுதான் சித்தாந்தம். எப்படி அப்படி சொல்றார் வேதவியாசர் என்றால், இது அந்த பிரகரணத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்களை அனலைஸ் பண்ணிதான். நம்ம சில அம்சங்களை மட்டும் பார்ப்போம். நேர வாக்கியங்களை பார்த்து அங்க எப்படி சொல்லியிருக்கு இங்க எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம நேர புஸ்தகத்தை பார்த்துதான் நம்ம இது பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்போ சில அம்சங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். வேதவியாசர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த அக்ஷரம் அப்படின்னு எது ஆரம்பிக்கப்படுறதோ, அக்ஷரம் அப்படின்றது காண முடியாதது அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா, அதை குறித்தே மேற்கொண்டு இந்த முண்டகோபநிஷத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் எஸ்ய ஞானமயம் தபஹ தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாம ரூபம் அன்னம் ச ஜாயத்தே. அந்த அக்ஷரம் அப்படின்றது அது எப்படிப்பட்டதுன்னா சர்வஜனாகவும் சர்வவித்தாகவும் எல்லாவற்றையும் அறிந்தது, எல்லா விதத்திலையும் எல்லாவற்றையும் அறிந்தது. அதே போல அதுக்கு ஞானமயமான சங்கல்பம் இருக்கு. தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாம ரூபம் அன்னம் ச ஜாயத்தே. அந்த அக்ஷரத்தில் இருந்துதான் பிரம்மம், பிரம்மம்னா இங்க பரமாத்மா கிடையாது, பிரம்மம்னா மூல பிரகிருதி அப்படின்னு அர்த்தம், அதாவது பிரதானம் அவ்வியக்தம். அந்த அக்ஷரம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொருளில் இருந்துதான் அவ்வியக்தம் என்ன நாமம் ரூபம் அன்னம் எல்லாமே உருவாயிற்றன அப்படின்னு சொல்றதுனால என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சர்வஜனாக சர்வவித்தாக யார் இருக்க முடியும்? ஜீவாத்மாவோ அக்ஷரமோ, அதாவது இந்த பிரதானமோ இருக்க முடியாது இல்லையா. ஆகையினால இங்க பரமாத்மா தான் சொல்லப்படலாம். அதே போல அக்ஷராத் பரத பரஹா அப்படின்னு மேற்கொண்டு ஒரு வாக்கியத்தை எடுத்து இங்க ஜீவாத்மா சொல்லப்படலாம் அப்படின்னு சொன்னான் இல்லையா பூர்வபக்ஷி, அங்கேயும் எம்பெருமானார் கண்டிக்கிறார். ஜீவாத்மாவானவன் இங்க சொல்லப்படலை. ஏன்னா அக்ஷரம் அப்படின்றதுக்கு அங்க என்ன அர்த்தம்னா, நீ சொன்ன மாதிரியே மூல பிரகிருதி பிரதானம் அப்படின்றதுதான் அர்த்தம். அதை காட்டிலும் பரனாக ஜீவாத்மா இருக்கான், அவனை காட்டிலும் பரனாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா என்றுதான் அங்க கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஏன் கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்ம நிறைய பிரகரணத்தை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம மேலோட்டமா தெரிஞ்சிருந்தால் போதும். ஆக இந்த அதிருஷ்யத்வாதி குணகாதிகரணத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நம்ம குறிப்புகள் என்ன எடுத்து வச்சுக்கணும், முக்கியமான நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன என்றால், முண்டகோபடி உபநிஷத்துல 2 வாக்கியங்கள் இருக்கு. முதல்ல அசபராயா தது அக்ஷரம் அதிகமியதே எத்தது அத்ரேஷ்யம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அக்ஷரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுறது, அந்த அக்ஷரம் எப்படிப்பட்டதுன்னா அத்ரேஷ்யம், காண முடியாதது அப்படின்னு சொல்லப்படுறது. காண முடியாதது என்ன அப்படின்னா இவன் சொல்றான் பூர்வபக்ஷி, மூல பிரகிருதி பிரதானம் தான் அப்படின்னு சொல்றான். அதே போல அதே இடத்துல அக்ஷராத் பரத பரஹான்னு மற்றொரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துல ஜீவாத்மா தான் சொல்லப்படுறது அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ, அதுக்கு எம்பெருமானார் என்ன பண்ணார் அப்படின்னா, வேதவியாசர் என்ன காட்டி கொடுத்தார் என்றால், இந்த பிரகரணத்துல சர்வஜன் சர்வவித்து அப்படின்லாம் பேசப்படுறது, அதெல்லாம் பரமாத்மாவுடைய பண்புகள். ஆகையினால இங்க 2 இடத்துலயுமே பரமாத்மா தான் பேசப்படுறான் அப்படின்னு இவ்வளவு ஞாபகம் வச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் மேலும் ஒரு யுக்தியானது காட்டப்படுகின்றது இந்த அதிகரணத்திலேயே. இந்த அக்ஷரம் அப்படின்னு என்ன சொல்லப்படுறதோ அதை குறித்து ஒரு வாக்கியம் வருது. அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திரசூரியோ திசஸ்ரோத்ரே வாக் விருத்தாஷ்ட வேதாகா அப்படின்னு. அக்னிர் மூர்தா, அக்னிகி அப்படின்னா இந்த இடத்துல சொர்க்கலோகம் அப்படின்னு அர்த்தம். அந்த சொர்க்கலோகம் தான் இந்த அக்ஷரத்துக்கு
மூர்தா தலை, அதே போல சக்ஷுஷி சந்திரசூரிய கண்கள், இரு கண்கள் என்ன அப்படின்னா, இரண்டு கண்கள் என்ன அப்படின்னா ரெண்டு கண்கள் வந்து சூரியனும் சந்திரனும் தான். அதே போல திசஸ்ரோத்ரே இந்த செவிகள் என்ன அப்படி, ரெண்டு செவிகள் என்னன்னா ஸ்ரோத்திரங்கள் என்னன்னா திக்குகள் தான் செவிகள். அதே போல வாக் விருத்தாச வேதாகா, இதனுடைய வாக் ஏற்படக்கூடியதுதான் வேதங்கள். இப்படிப்பட்ட தன்மைகள்லாம் யாருக்கு கூடும்? ஜீவாத்மாவுக்கும் பிரதானத்துக்கும் கூடாது. இதெல்லாம் வந்து பரமாத்மாவுக்கு பரம்பொருளுக்கு தான் என்று இதையும் இந்த முண்டக உபனிஷத்தான சொல்லியிருக்கிறபடினால இங்க பரமாத்மா தான் பேசப்படுகின்றான் என்று இதுதான் அந்த அதிர்ஷ்யத்வாதி குணகாதிகரணத்துல சொல்லப்படுற விஷயம். அடுத்த அதிகரணத்தையும் பார்க்கலாம். அடுத்தது இந்த பாதத்தினுடைய இறுதியான அதிகரணம் வைஸ்வானர அதிகரணம் என்று 6வது அதிகரணம் வைஸ்வானர அதிகரணம். இதுல போன அந்த அதிர்ஷ்யத்வாதி குணகாதிகரணத்துல என்னன்னு முடிக்கப்பட்டது? பரமாத்மாவுக்கு ஒரு ஏதோ ஒரு ரூபம் சொல்லப்படுறது, அக்ஷரத்துக்கு ஒரு ரூபம் இருக்குன்னு. அந்த உருவமானது ஜீவாத்மாவுக்கோ பிரதானத்துக்கோ ஏற்படாது, பரமாத்மாவுக்கு மட்டும்தான் ஏற்படும். எப்படிப்பட்ட உருவம் என்றால், ஸ்வர்கலோகத்தை தன்னுடைய தலையாக கொண்டு, சந்திரசூரியர்களை கண்ணாக கொண்டு, அதே போல திக்குகளை எல்லாம் செவியாக கொண்டு, அதே போல வேதத்தை தன்னுடைய வாக் விவருத்தமாக கொண்டு, பேச்சாக கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையானது அது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் கூடும் அப்படின்னு போன அதிகரணத்துல கடைசியில முடிச்சாரு இல்லையா? அங்கதான் இப்ப சந்தேகம். இந்த வைஸ்வானர அதிகரணத்துல சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு இடத்துல என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது பரமாத்மாவுக்கு இல்லாமல் மற்றொரு தேவதைக்கு இருக்கா போல இருக்கே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரதான் இந்த அதிகரணமானது ஏற்படுகின்றது. இது சாந்தோக்கிய உபநிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்களை பற்றி விசாரம் செய்யக்கூடிய அதிகரணம். ஆத்மானமேவ இமம் வைஸ்வானரம் சம்பிரத்யேஷி தமேவ நோ புரூஹி அப்படின்னு 4 பேர் இருந்தார்கள். 5 பேர், அதாவது ஔபம மன்யவகா அப்படின்னு தொடக்கமான 5 அந்தணர்கள். அந்த 5 அந்தணர்கள் என்ன பண்ணார்கள் என்றால், அவர்கள் உத்தாலகர் அப்படின்னு மற்றொருவர் அவரிடத்துல போயிட்டு வைஸ்வானரம் அப்படின்னு அங்கெல்லாம் சொல்லப்படுறது வேதத்துல, இந்த வைஸ்வானர உபாசனத்தை எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு இந்த 5 போய் கேட்டார்கள். யாரு? உத்தாலகர். அந்த உத்தாலகர் சொன்னார், எனக்கும் முழுசா தெரியாது, நம்ம ஒண்ணு பண்ணுவோம், அஸ்வகீர்த்தி அப்படின்ற ராஜா இருக்கான், அவன் தான் இப்ப வைஸ்வானர் உபாசனம் பண்ணிட்டு இருக்கான், அவனிடத்துல போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த 6 பேர் அஸ்வகீர்த்தி அப்படின்ற ராஜா இடத்துல போய் சேர்ந்தார்கள். இந்த வைஸ்வானரன் அப்படின்ற அந்த அவனை பத்தி சொல்ல வேண்டும், அவன் உபாசனம் பண்ண வேண்டும், அவனை உபாசனம் பண்ணால் மோட்சம் போக முடியும், ஆக மோட்சத்துக்கு சாதனமான அந்த உபாசனத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு பண்ணியிருந்தார்கள். இப்போ இந்த வைஸ்வானரன் அப்படின்னு சொல்லப்படுறதான இவன் யாரு அப்படின்றதுதான் இந்த சந்தேகமே. அதுல பூர்வபக்ஷம் எழுறது, இதுல ஒரு ஆச்சரியமான பூர்வபக்ஷம். மற்ற அதிகரணத்தை போல இல்லாமல் இங்க என்ன பூர்வபக்ஷம் அப்படின்னா, மற்ற அதிகரணங்கள்லாம் எப்படி இருக்கும், இங்க அக்ஷரம் அப்படின்னு சொல்லப்படுறது ஜீவாத்மா, பிரதானம் தான், இல்லாட்டி இந்த தேவதை அப்படின்னு, இந்திரன் அப்படின்ற தேவதை, இந்த மாதிரிலாம் பூர்வபக்ஷம் இருக்கும் இல்லையா? இங்க என்ன பூர்வபக்ஷம் அப்படின்னா, வைஸ்வானரன் அப்படின்னு அந்த சொல்லால சொல்லப்படக்கூடியவன் இன்னான் அப்படின்னு நிர்ணயமே பண்ண முடியாது அப்படின்றதுதான் இங்க பூர்வபக்ஷம். இங்க யாருமே நிர்ணயமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய இன்னான் அப்படின்னு நிர்ணயமே பண்ண முடியாது அப்படின்னு தான் பூர்வபக்ஷம். 4 பேர்ல ஒருத்தர் அவ்வளவுதான் சொல்ல முடியும். யார் அந்த 4 பேர் அப்படின்னா, இந்த வைஸ்வானரன் அப்படின்ற சொல்லுக்கு ஜாடரா அக்னி, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னி இருக்கு இல்லையா, அதுவும் அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பஞ்சபூதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அக்னி இருக்கு இல்லையா, அந்த தேஜஸ், அதுவும் வைஸ்வானர சொல்லால சொல்லப்படலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஒரு தேவதை இருக்கு, வைஸ்வானரன் அப்படின்னு ஒரு தேவதை இருக்கு, அதையும் சொல்லலாம். பரமாத்மா வைஸ்வானரன் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 பேருக்குள்ள யாருன்னு சரியா முடிவு பண்ண முடியாது. இந்த அதிகரண இந்த சாந்தோக்கிய கட்டத்துல அந்த நிர்ணயம் பண்றதுக்கு உண்டான ஒரு லிங்கங்கள், அடையாளங்கள் எதுவும் இல்லை. ஆகையினால யாரோ இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தர் சொல்லப்படுறார், இவ்வளவுதான் பூர்வபக்ஷம். ஆக 4 பேர் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஜாடர அக்னி, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னி, அதே போல பஞ்சபூதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னி தேஜஸ், அதே போல 3வது பட்சம் என்னன்னா ஏதோ ஒரு தேவதை, ஒரு வைஸ்வானரன் அப்படின்னு ஒரு தேவதை இருக்கு. 4வது பட்சம் என்ன அப்படின்னா பரமாத்மா. இந்த 4 பேருக்குள்ள யாருன்றது தெரியாது அப்படின்றத மொத்தமா சேர்த்து பூர்வபக்ஷம் அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ, இந்த சித்தாந்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா, வைஸ்வானரன் பரமாத்மா தான், இங்க நிர்ணயமே பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இந்த 6 பேர் இருக்கா இல்லையா, அந்த அஸ்வகீர்த்தியப்ப என்ன கேட்கறா என்றால், கோண ஆத்மா கிம் பிரம்மா, முன்னாடி அந்த 5 பேர் உத்தாலகரை குறித்து வந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அவர்களே முன்னாடி கேட்டது என்ன அப்படின்னா, கோண ஆத்மா கிம் பிரம்மா, இதே கேள்வியைதான் மறுபடியும் மேற்கொண்டு கேட்கிறார்கள். ஆக இவர்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா,
ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், மோட்ச உபாயமாக இருக்கக்கூடிய அந்த தியானம் எதை பத்தி பண்ணணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். இவர்கள் எல்லாமே முமுட்சுக்கள். அப்ப இவர்கள் யாரை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுவார்கள்? ஏதோ ஒரு தேவதையை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட மாட்டார்கள், பரம்பொருளை பத்தி தான். ஆக மேல சொல்லப்படக்கூடிய வைஸ்வானரன் அப்படின்றவன் கண்டிப்பா பரம்பொருள் தான். ஏன்னா முமுட்சுக்களால கேட்கப்படுறானே அப்படின்னு ஒரு காரணம். அதே போல கோண ஆத்மா கிம்பிரமா அப்படின்னு ஆரம்பம். ஆரம்பத்திலேயே பிரம்மத்தை பத்தி தான் இருக்கு. அப்ப மேற்கு சொல்லப்படக்கூடிய வைஸ்வானரன் யாரா இருப்பான்? பிரம்மமாதானா இருப்பான். சில இடத்துல இந்த கட்டத்துல என்னன்னா வைஸ்வானரன் அப்படின்ற அந்த சப்தத்தினுடைய ஸ்தானத்துல பிரம்மம் அப்படின்னு சொல்லே பட்டிருக்கு. அதனால இப்படி காரணங்களை கொண்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் என்றால் வைஸ்வானரன் என்ற சொல்லால சொல்லப்படுறவன் பரம் பிரம்மம், அதாவது பரமாத்மா தான் என்று தெரிஞ்சுக்கலாம் என்று இந்த அதிகரணம் முற்றிற்று. ஆக 2 அதிகரணங்களை பார்த்துள்ளோம். இதான் இந்த பாதத்தினுடைய கடைசியான 2 அதிகரணங்கள். அதிருஷ்யத்வாதி குணக்க அதிகரணம், அதே போல இப்ப பார்த்தது வைஸ்வானர அதிகரணம். இதோட இந்த 2ஆம் பாதமானது முடிவடைகின்றது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீய திருவடிகளே சரணம்.